கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்டிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 4Dயில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக கொடுத்துருந்தோம். 95-76ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 97-45ன்னு அடிச்சிட்டான். அது நல்லா இருந்துச்சு. ரூட்டு 76 BC நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நானும் ப்ளே பண்ணேன். பட் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. இந்த 3 நம்பர் மட்டும் இந்த நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. பட் என்ன பண்ணுறது, நம்ம ரிசல்ட் வந்து கொஞ்சம் நான் யோசனை பண்ணியிருக்கேன்னு. பி போர்டு ஃபஸ்ட்டு போன மாதம் ஒரு 4 பி போர்டு வச்சான். அதுக்கு 2 4 வச்சுட்டான். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4க்கு ஒரு 4 வச்சுட்டான். அப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4க்கு ஒரு 4 அடித்து கேம் முடிச்சுட்டாங்க. கரெக்டான கேமாக விளாண்டுருக்கான். ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தின மாதம் ஒரு ஏ போர்டு 4க்கு மறுபடியும் பி போர்டு 4க்கு ஒரு பி போர்டு 4 மறுபடியும் 4 வச்சதுக்கு பி போர்டு 4 மறுபடியும் 4 ஆரம்பிச்சதுக்கு மறுபடியும் பி போர்டு 4 வச்சு கேம் அழகாக ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அழகாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சி போர்டு 5க்கு வந்து நான் எடுத்த ரூட் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் வேறு மாதிரி விளாண்டுட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் வச்சுருந்தேன் மார்க் பண்ணி 5 4 1 மறுபடியும் 1 5 4. நான் என்ன கனெக்ட் பண்ணேன், ஒரு 1 ஒரு 4 ஒரு 5ன்னு கனெக்ட் பண்ணேன். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1 4 5ன்னு கேம் முடிச்சிட்டான். இது மாதிரி ரூட்லாம் வச்சு செஞ்சு விட்டுட்டான் அவன். இல்லைன்னா ஒரு அசால்ட்டாக ஒரு நம்பர் எடுத்துருக்கலாம். பி போர்டு 4 இந்த கிராஸில் சி போர்டு 5 போயிருக்கலாம். இப்படியும் போயிருக்கலாம், இப்படியும் போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நல்லா இருக்க ஒரு விஷயம் வந்து விளாட்றான். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக தெரியும். அந்த பி போர்டு 4க்கு காமன் தான் அந்த கெஸ்ஸிங் எடுக்கிறேன். பி போர்டு 4 தொடர்ச்சி 2 நாளுக்கு தான் கெஸ்ஸிங் இது. அக்டோபர் மாதம் ஒரு பி போர்டு 4, நவம்பர் மாதம் ஒரு பி போர்டு 4 2 நாளுக்கு. இப்போது டிசம்பர் மாதம் காமன் விஷயந்தான் இது. பி போர்டு 4க்கு காமனான கெஸ்ஸிங் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ரூட்லேயும் இந்த நம்பர் லாக் ஆகும். இதுக்கு ஒரு 169 அடிச்சிருக்கான், இதுக்கு ஒரு 782. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறான் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி போர்டு 4 காமனுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 169ன்னு ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் ஒரு 782ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இதில் காமனாக ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறான் பாருங்கள். 1க்கு வருஷ நம்பர் 2, அப்போ வருஷ நம்பருக்கு பி போர்டில் ஒரு 3 வரணும். 6 9 கேப்பில் 7 8 குறையுது. கரெக்டாக 78ன்னு அடிச்சிட்டான். இப்போது கேப் நம்பர் தூக்க போகிறானா என்ன நம்பர் தூக்க போகிறான்னு தெரியல. இதில் கேப்பில் வந்து 10 நம்பரில் 4 நம்பர் தான் குறையுது. 1 0 1 5 1 4. இந்த 0 5 3 4 வச்சு தான் கேம் அவன் நவுத்தா போகிறான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தால் கூட ஒரு 34ங்கிற அடிச்சிட்டான், ஒரு 45ங்கிற அடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையுது. 34 அடிச்சிட்டான், 34 அடிச்சிட்டான், 45 அடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸில் ஒரே நம்பர் தான் குறையுது, ஒரு 0ன்னு ஒரு நம்பர் குறையுது. நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுத்தாச்சு. இப்போ ஆல் போலில் ஒரு 0ங்கிறது நம்ம எடுத்தாச்சு. அதனால் இன்னொரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சி போர்டு 9, மறுபடியும் சி போர்டு 1 கரெக்டாக வருஷ நம்பருக்கு அடித்தானா சி போர்டு 0ன்னு அடிக்கணும் அவன். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கான சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 130ன்னு சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அந்த 130 ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான விஷயம் விளாண்டுருப்பான் பாருங்கள். இந்த 4 நம்பர் க்ளோஸ் பண்ணியிருப்பான் பாருங்கள். அதாவது இந்த 4 நம்பரு எல்லாமே 6 பேஸ் பண்ணி தான் விளாண்டுருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 76, அதுக்கப்புறம் ஒரு 96, இது எல்லாமே ஒற்றைப்படை எண். ஒரு 16, ஒரு 56. பார்த்தீங்கன்னா இடையில ஒரே ஒரு ஒற்றைப்படை எண் தான் குறையுது, ஒரு 36ன்னு ஒரு நம்பர் குறையுது. கரெக்டாக அந்த 4 ரிசல்ட்டே க்ளோஸ் பண்ணிப்பான் பாருங்கள். ஒரு 76, ஒரு 96, ஒரு 16, ஒரு 56, ஒரு 36. கரெக்டாக அந்த கேம் ஃபினிஷ் பண்ணியிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 17 இந்த 4 ரிசல்ட்டையும் நம்ம லாக் பண்ணுவோம். இதில் ஒரே நம்பர் தான் குறையுது. பார்த்தீங்கன்னா ஒரு 15, ஒரு 75, ஒரு 95, ஒரு 51, மறுபடியும் 75. இப்போ மறுபடியும் நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக 130ன்னு வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 51, ஒரு 71, ஒரு 91, மறுபடியும் 75 ஆரம்பிச்சிட்டான். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 51 71 91
அப்போனா ஒரு 31 ஒரு நம்பர் அடிக்கணும். அவன் அடித்தானா அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிடும். ஒற்றைப்படை எண்ணுக்கு இல்லைனா 11 ஒரு நம்பர் அடிக்கணும். இந்த 2 நம்பர் தான் நம்ம வச்சு லாக் பண்ண போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு சி போர்டு 0 வர மாதிரி தான் இருக்குது. பெண்டிங்கில் நிப்பாட்டி வச்சுருக்கான். அதே மாதிரி இன்னொரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இதே சார்ட் கெஸ்ஸிங்கில் தான் ஒரு ரூட் விளாண்டுருப்பான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஏ போர்டு அடிச்சுட்டு பி போர்டு அடிச்சிருப்பான் பார்த்துங்க. சாரி, ஏ போர்டு அடிச்சுட்டு சி போர்டு அடிச்சிருப்பான் பார்த்துங்க. ஏ போர்டை பாருங்கள் 7-1-5-1-0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1-0-7-5 சி போர்டில் விளாண்டுருப்பான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் டிசம்பர் மாதம் விளாண்ட கெஸ்ஸிங் தான் அந்த நம்பர் எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1-7-5-0 வச்சு லாக் பண்ணணும். இந்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 9, ஒரு 1, ஒரு 0 இப்படியும் லாக் பண்ணணும். அதனால் நம்மளோட சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 130 சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். அதை பாருங்கள். ஒரு வேளை எதுவும் கோளாறு பண்ணான்னா எனக்கு சி போர்டு 0 வர மாதிரி இருக்குது. ஒரு வேளை சப்போஸ் ஒரு கெஸ்ஸிங்கை திருப்பி அவன் விளாண்டானா ஒரே ஒரு விஷயமா சொல்கிறேன், ஒரு 630 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். இது 630ங்கிறது நல்ல நம்பரு. பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 6 இங்கே 0 இருக்குது. இதுக்கு ஏதோ ஒரு பவர் பண்ணானா ஏசியில் ஒரு 51 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு ஒரு விஷயம் விளாண்டுருப்பான் பாருங்கள். ஒரு ஒரு பிசி 11, அதே டிசம்பர் மாதம் ஒரு ஏபியில் 22. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு பிசி 11, அதுக்கு ஒரு ஏபி 22 அடிச்சிருப்பான். இப்போது இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் குறையுது. ஒரு 5-41 ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது. இப்போ இதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 12 நாள் இருக்கும். இதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 12 நாள் இருக்கும். இது மாதிரி பேட்டர்ன்லாம் ஒரு சில விளாண்டு முடிச்சிருவாங்க. அதனால் நான் இன்னைக்கு சிங்கிள் நம்பர் வந்து 130 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஒரு 630. அதையும் தாண்டி ஏசியில் ஒரு நம்பர் அடித்தானா ஏசியில் 51 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். இது முழுக்க கெஸ்ஸிங் தான். அவங்க கெஸ்ஸிங்கில் வந்து அவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.